Hello friends, welcome to Kongu Nila Soru. இன்னைக்கு பார்க்க போற பிரசாதம் 4 பிரசாதம் முடிஞ்சு 5வது பிரசாதங்க ராகி கூழ். நல்ல ஹெல்தியான ராகி கூழ். இந்த ஆடி மாசத்துல அம்மனுக்கு வச்சு நைவேத்தியம் செஞ்சா ரொம்ப ஹெல்தி அப்படிங்கறதால நம்ம முன்னோர்கள் நம்ம அதை செஞ்சிட்டே கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை ஞாபகப்படுத்துற வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது ராகி கூழ்ங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா Subscribe பண்ணி வெச்சுக்கங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி கூழ் செய்யறதுக்கு 1 கப் ராகி மாவு, 1/4 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. பிரசாதங்கிறதுனால பச்சரிசியில் தான் செய்யணும். இந்த 1/4 கப் பச்சரிசியை லேசாக திருப்பிக்கணும் மிக்சியில். குருணை மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ மண் சட்டி எடுத்து வச்சிட்டோங்க. அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த குருணை மாதிரி இருக்கிற ரவையை போட்டுக்கலாங்க. மற்ற நாளாக இருந்ததுன்னா முன்னாடியே வடித்த சாதமோ அரிசியாகவும் போடலாம். குருணையாக போடுறப்போ சீக்கிரம் வெந்துடும். ஒரு 7-8 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. நல்லா வெந்துடும். சிம்மிலையே வைக்கிறோம் கொதித்ததுக்கப்புறம். அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ அந்த 1 கிளாஸ் ராகி மாவை போட்டுக்கிறோம். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். நம்ம கூழாக பண்ணுறதுனால தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் தயிர்லாம் கலக்கிறப்ப சரியாக இருக்கும். இந்த 5 கிளாஸ் சரியான அளவாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நல்ல சிம்மிலையே வச்சதுனால பூ மாதிரி நல்லா மலர்ந்து வெந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை ஊற்றிக்கிறோம். கரெக்டாக திட்டமாக ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த கரண்டியாலேயே அப்படியே அந்த ஓரத்தில் அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா அந்த கட்டியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டே வந்துடுங்க. குருணைங்கிறதுனால உங்களுக்கு கட்டிப்படாது. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகுங்க. இதை கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லுலையே வச்சிடலாம். மாவு முன்னைக்கு நல்லா கலர் மாறி வந்துட்டே இருக்குது. திக்காயிட்டுக்கு பாருங்கள். மாவு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. சாமிக்கு உள்ள பிரசாதத்தில் ஆடி மாத ஸ்பெஷலாக இந்த ராகி கூழ் ஞாயிற்றுக்கிழமையில் இல்லை மற்ற நாளில் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயம் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறது சிறப்பாக இருக்கும். கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மிலையே வச்சு அப்படியே ஒரு 10-12 நிமிஷம் சிம்மிலையே கிளறிட்டோம்னா அப்படியே கிளாஸ் ஆட்டம் பபிள்ஸ் ஆட்டம் வருது பாருங்க. மாவு பாதிக்கு மேலே வெந்து வந்துருச்சு. அந்த நடுவில் மட்டும் வரும் பாருங்க. அப்படியே மாவு நல்லா வாசம் வருது. நடுவில் இப்படி ஆடை படிஞ்ச மாதிரி ஒரு சுருக்கம் வருது பாருங்க. அப்போ நமக்கு கூழ் ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை தண்ணியை தொட்டுக்கிட்டு கையில் தொட்டு பார்க்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்கும். இந்த நடுப்புற சுருக்கம் வந்துருச்சுன்னா மாவு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்மளுடைய கூழ் ரெடி ஆகிட்டுங்க. ஒரு 1 ஹவர் பக்கம் நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஜாஸ்தியாக போட்டுற வேண்டாம். மோர் ஒரு 1/2 லிட்டராக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போடக்கூடாது சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறப்போ. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப வெங்காயம் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. சாமிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு வேப்பிலையை வச்சுட்டு நம்ம கூழ் ரெடி ஆகிட்டுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.